ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஏஎஸ்பிஜன் லாஃப்ட். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, பேர்ட்ஸோட சிக்ஸ்லாம் எப்படி க்ரோத் அப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த போன்லாம் தெரியாமல் நல்லா ஒரு வெயிட்டாக இருக்கிற மாதிரி பேர்ட்ஸை வந்து எப்படி க்ரோத் அப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஜஸ்ட்டாக மேலே இருக்கிற புறா பேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சிக்ஸ் வந்து நல்லா க்ரோத்திங் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு போன்லாம் தெரியாமல் ரெண்டுமே ஈக்குவலாக நல்லா பேர்ட்ஸ் வரும். அதோட சிக்ஸ் நீங்கள் நல்ல ரிசல்ட்டாக வரும் 100%. இதுவே ஜஸ்ட்டாக கீழே இருக்கிற புறாங்களா பேர் போட்டிங்கன்னா 10 கல்லி கீழே பேர் போட்டிங்கன்னா ஒரு 6 கல்லி 7 கல்லிலாம் பேர் போட்டிங்கன்னா 6 கல்லி 8 கல்லிலாம் பேர் போட்டிங்கன்னா புறாங்க வந்து விடைங்கள வந்து ஒரு விடை வந்து நல்லா பெருசாக ஒரு விடை சின்னதாகிடும். நல்லா க்ரோத்திங் இருக்காது பேர்ட்ஸுக்கிட்ட. நல்லா போன்லாம் கீழேலாம் தெரிஞ்சு ஒரு பேர்டு நல்லா ஹைட்டாக ஒரு பேர்டு ரொம்ப டவுன் ஆகிடும். ஒரு சில பேர்ட்லாம் அந்த மாதிரி போன்லாம் தெரிஞ்சு ரொம்ப வீக்காகி பறக்கவும் பறக்காது. ஒரு சில பேர்ட்லாம் டெத்தே ஆகிடும். அந்த மாதிரி பேருங்களாம் சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணாமல். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டாக மேலே இருக்கிற புறா பேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு காட்டும். அதுவும் இல்லாமல் நம்ம பேரண்ட்டுக்கு வந்து கொடுக்குற ஃபீட்டில் தான் சிக்ஸுக்கு எத்தனை பேர் கொடுக்கும். அது நம்ம என்ன ஃபீட் பண்ணோம்னா கம்பம் கவரை போட்டிங்கனாலே ஓரளவுக்கு ஓகே தான் பேர்ட்ஸுக்கு. நல்லா வெயிட் ஆகும் சிக்ஸ்லாம். நல்ல ஒரு க்ரோத்திங்கும் கிடைக்கும். அதான் மெச்சூரிட்டியாக இருக்கிற பேர்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பேர் போட்டிங்கனாலே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு. பேர்ட்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக வரும். அதுக்கிட்ட நீங்கள் சிக்ஸை பற்றி உங்களுக்கு நீங்கள் கவலைப்பட அவசியமே கிடையாது. சிக்ஸ் நல்லா வரும். நம்ம வந்து ஜஸ்ட்டாக மேலே இருக்கிற புறா தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பேர் பண்ணணும். அதாவது ஒரு வருஷம் மேலே இருக்கிற புறா பேர் போட்டிங்கனாலே சிக்ஸ் நல்லா வரும் உங்களுக்கு. இந்த 8 கல்லி 9 கல்லிக்கிற புறாலாம் எக்லே பண்ணுச்சுன்னா சிக்ஸு ஒரு பேரண்ட் நல்லா ஒரு ஜஸ்ட்டாக மேலே இருக்கிற புறாங்கிட்ட ரெண்டு சிக்ஸ் இருக்குதுலாம் அதை எடுத்து ஒன்று எடுத்து ஜஸ்ட்டாக கீழே இருக்கிற புறாங்கிட்ட வச்சு அதோட முட்டையை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதோட சிக்ஸ்னு இருந்துச்சு. அது வந்து பேரண்ட் வந்து சிக்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் பேரண்ட்டுக்கும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரு சிக்ஸை வச்சு ஜஸ்ட்டாக மேலே இருக்கிற புறாங்கிட்ட ஒரு சிக்ஸாக வச்சு நீங்கள் சிக்ஸ் நல்லா க்ரோத்திங் அடிச்சிக்கலாம். அப்படியும் நல்லா ஒரு க்ரோத்திங் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பேரண்ட்ஸும் நல்லா ஒரு சைஸாக இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப ஃபீட் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகிடுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பண்ணால் கூட உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் போடுற ஃபீட்டில் நல்லா குவாலிட்டியாக இருந்தால் தான் பேர்ட்ஸோட சிக்கும் சரி பேரண்ட்டும் சரி நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு நல்ல ஒரு பார்க்குறதுக்கும் நல்லாவும் இருக்கும். பேர்டு நல்லா குவாலிட்டியாக வெயிட்டாக இருக்கும். பார்க்குறதும் நல்லா சூப்பராக இருக்கும். ஃபீட்டில் தான் இருக்குது அவ்வளோ விஷயமே. சிக்ஸும் நல்லா க்ரோத்திங் ஆகும். அந்த எலும்பு தொல்லை எதுவுமே தெரியாது நீங்கள் போடுற குவாலிட்டியான ஃபீல்டெல்லாம் எதுவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தா தான் நான் நல்லா இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு வீடியோலாம் போட முடியும். நம்மகிட்ட வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. கர்ணப்புறா இருக்குது, சாதா புறா இருக்குது, ஓமர் இருக்குது. ஓமர்லாம் குத்துட்டு சாதாலாம் குத்துட்டு ஒரு கரணி அடிக்கலான்னு இருக்கேன். இந்த புறா வேணுன்றவங்களாம் டிஎம் பண்ணுங்கள். நான் அந்த புறா நல்லா லோ பட்ஜெட்டு கொடுக்குறேன். இது வந்து நம்ம வந்து இன்ஸ்டாலேயும் இருக்கும். நம்ம இன்ஸ்டாவில் வந்து ஏஎஸ் லாஃப்ட் பிஜேன்னு நம்மளோட ஐடி பேர். நீங்கள் அதை போட்டிங்கன்னா நம்ம வந்துடுவோம். நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து நம்ம சிக்ஸோட க்ரோத்திங் வந்து நான் இப்போ உங்களுக்கு இந்த கிளிப்பை வந்து ஆட் பண்ணுறேன். கடைசியில் நீங்கள் பாருங்கள் அதை. இது ஒரு சாதா புறாவோட சிக்கு இது. இதோட பேரண்ட் வந்து ஜஸ்ட்டாக மேலே இருக்கிறதுனால புறா வந்து நல்லா குவாலிட்டியாக வந்திருக்கு. பேர்டு நல்லா ஒரு வெயிட்டாக இருக்குது பேர்டு. இதுக்கிட்ட ஒரு சிக்கு தான் இதுவும் ஒரு பெரிய புறா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. இதோட போனும் அவ்வளோ தெரியாது பாருங்கள். இது நல்லா ஃபீட் பண்ணதுனால ஜஸ்ட்டாக மேலே இருக்கிற புறானால நல்லா ஃபீட் பண்ணியிருக்கு பேர்டுக்கு. இது ஜஸ்ட்டாக கீழே இருக்கிற புறாங்களை வந்து ஃபீட் பண்ணதை வந்து நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஜஸ்ட்டாக கீழே நீங்கள் பேர் போட்டிங்கன்னா அதோட சிக்ஸ் எப்படி வரும்னு. அது சிக்கி இப்போ தான் பிடிச்சிருக்கு. ஜஸ்ட்டாக கீழே இருக்கிற புறா அது நான் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு வருஷம் மேலே தான் புறாங்களை வந்து பேர் பண்ணணும். அதுதான் புறாவில் முறையே. ஜஸ்ட்டாக மேலே புறாங்களை பேர் போட்டு நல்லா சிக்ஸ் எடுக்கணும். புறா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஜஸ்ட்டாக கீழே பேர் போட்டிங்கன்னா புறா வந்து நல்லா இருக்காது. அதாவது இந்த நல்லா வெயிட்டாக வராது. எந்த ஒரு போர்டும் வெயிட்டும் கம்மியாகிடும். இந்த புறாங்களும் பேரண்ட் புறாங்களும் நம்ம வந்து ஜஸ்ட்டாக மேலே இருக்கிற புறாங்களா பேர் போட்டு நல்லா சிக்ஸாக எடுத்து நல்லபடியாக பார்க்க ஒரு தான் நம்மளோட எல்லாரோட புறா வளர்க்குறவங்களோட மைண்ட் செட்டும். அதனால் ஒரு வருஷமாக வெயிட் பண்ணி பேர்டை அதோட சிக்ஸ் நல்லபடியாக எடுத்துன்னு வரணும்னா நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணால் தான் அதுக்கேற்ற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம போகிற ஃபீட்டில் தான் இருக்குது. அவ்வளோவுமே நல்லபடியாக ஃபீட் பண்ணி நல்ல குவாலிட்டியான ஃபீடாக அதுங்க ஃபீட் பண்ணி நல்லா சிக்ஸ் நல்லா க்ரோத்திங் எடுத்துகிட்டு வந்து இந்த ஜஸ்ட்டாக கீழே இருக்கிற புறாங்க முட்டை வச்சுருந்தோம்னா அதுங்களோட முட்டையை ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட்டாக மேலே இருக்கிற விடைங்களை வந்து 2 வெடியை எடுத்து அதுங்களை ஒரு வெடியை எடுத்து கொடுத்து இதுங்க வச்சிங்கன்னா நல்லபடியாக க்ரோத்திங் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சிக்கை காட்டினேனே அது கூட போந்தது தான் இதுவும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நான் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு வீடியோலாம் போட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எடிட்லாம் பண்ணி நம்ம ரெடி பண்ணி இந்த தேவையான நியூஸ் மட்டும் இந்த புறாங்களை பற்றி நம்ம எடுத்து போடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க.